கல்வி விகடன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கலைமணி, எஜுகேஷன் கன்சல்டன்ட் அண்ட் மர்ச்சன்ட் நேவி ஆஃபீஸர். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நர்சிங் எஜுகேஷன் இன் இந்தியா. செவிலியர் படிப்பு அப்படின்னு நீங்கள் பார்க்கும் பொழுது இந்தியாவில் ஒரு 3 விதமான கோர்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பிஎஸ்சி நர்சிங் பற்றி பார்க்கலாம். பிஎஸ்சி நர்சிங் அப்படிங்கிறது இது வந்து ஒரு 4 years ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ்க்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பயாலஜி குரூப் எடுத்துருக்கணும். பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 பாடங்களையும் எடுத்து படித்தவங்க they are eligible to apply. அப்பார்ட் ஃப்ரம் தேட் நீங்கள் வந்து ஒகேஷ்னல் குரூப்பில் நர்சிங் எடுத்தவங்களும் இதுக்கு வந்து விண்ணப்பம் பண்ண முடியும். மினிமம் அவங்களோட வயது 17 நிரம்பி இருக்கணும். அண்ட் மேக்ஸிமம் இட் ஷுட் நாட் கோ பியாண்ட் 35 years. செகண்ட் கம்ஸ் இஸ் டிப்ளமோ இன் நர்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, டிஜிஎன்எம், டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. இது வந்து ஒரு 3.5 ஆண்டு படிப்பு. இந்த 3.5 ஆண்டு படிப்பில் 3 years கோர்ஸ் இருக்கும். அந்த லாஸ்ட் 6 months இட் வில் பி லைக் அன் இன்டர்ன்ஷிப். இந்த பர்டிகுலர் கோர்ஸில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் 12th என்ன குரூப் எடுத்திருந்தாலும் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. ஈவன் நான் காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன், நான் வந்து நர்சிங் படிக்க முடியுமா அப்படின்னு நிறைய மாணவர்கள் கேட்பாங்க. உண்மையிலேயே சொல்கிறேன், நீங்கள் நர்சிங் படிக்கலாம். நீங்கள் காமர்ஸ் குரூப்பாக இருக்கலாம், இல்லைனா ஆர்ட்ஸ் குரூப் எடுத்துருக்கலாம். இப்போ வந்து ஒகேஷ்னல் குரூப்லேன்னு பார்த்தீங்கன்னா என்ஜினியரிங் இருக்குது, நிறையா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. நீங்கள் என்ன குரூப் நீங்கள் 12th எடுத்திருந்தாலும் இந்த டிஜிஎன்எம் கோர்ஸ் படிக்க முடியும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2060 சீட் இருக்குது. இந்த 2060 சீட்டு கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கக்கூடிய இடங்களை பற்றி நான் சொல்கிறேன். இதில் வந்து 65% இடங்கள் வந்து எப்படி நிரம்பும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டாக பேஸ்ட் அப்பான் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட ஸ்கோரை பொறுத்து அட்மிஷன் நடக்கும். 10% சீட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதர் குரூப் பீப்புளுக்கு அவங்களுக்குன்னு உள்ளதில் இருக்கும். அண்ட் ரிமைனிங் சீட்ஸ் வந்து ஒகேஷ்னல் குரூப்பில் நர்சிங் எடுத்தவங்களுக்கு இருக்கும். இது வந்து டிப்ளமோ இன் நர்சிங்கில் உள்ள அட்மிஷன் ப்ரொசீஜர். ஏஎன்எம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, அதாவது ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரியோட கோர்ஸ் டியூரேஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2 years தான். இந்த 2 yearsல 1.5 years வந்து கோர்ஸ் இருக்கும். லாஸ்ட் 6 months இட் வில் பி லைக் அன் இன்டர்ன். இந்த நர்சிங் கோர்ஸ் வந்து தே ஆர் நர்சிங் அசிஸ்டன்ட். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் நர்சிங் கோர்ஸ். பிஎஸ்சி நர்சிங்காக இருக்கலாம், டிஜிஎன்எம்மாக இருக்கலாம். இட் இஸ் அ ப்ரொஃபஷனல் நர்சிங் கோர்ஸ். வேறஸ் ஏஎன்எம் மட்டும் நர்சிங் அசிஸ்டன்ட் கோர்ஸ். ஸோ அதை வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இங்கே ஏஎன்எம்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் எனி குரூப் எடுத்திருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து மாணவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டியது என்னென்னா, மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது வந்து இந்தியன் ஆர்மி நேவி ஏர்ஃபோர்ஸில் செவிலியர் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படை பிரிவு இருக்குது. இது வந்து முழுக்க பெண்களுக்குன்னு உள்ள சிறப்பு படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் இது வந்து ஒரு ஆஃபீஸர், ஒரு அதிகாரியாகக்கூடிய ஒரு வழி. இது வந்து பெண்கள் மட்டும்தான் விண்ணப்பம் பண்ண முடியும். ஸோ நான் வந்து இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்ன சார் எலிஜிபிலிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, 12th ஸ்டாண்டர்டில் பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். முக்கியமாக நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ உங்களோட நீட் ஸ்கோரை வச்சு தனியாக ஒரு விண்ணப்பம் பண்ணணும். அதாவது join.indianarmy.nic.in அப்படிங்கிறதுல விண்ணப்பம் வரும். அந்த விண்ணப்பம் போயிட்டு விண்ணப்பிச்சுட்டு நீட் எக்ஸாமும் நீங்கள் தனியாக விண்ணப்பம் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் த நீட் ரிசல்ட் தே வில் கால் யூ ஃபார் த இன்டர்வியூ பேஸ்ட் அப்பான் யுவர் பர்ஃபார்மன்ஸ் இன் த நீட் ஸ்கோர். ஸோ அதுக்கப்புறம் தேர் வில் பி அ மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து அட்மிஷன் கொடுப்பாங்க மிலிட்ரி நர்சிங் சர்வீஸை பொறுத்தவரை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு 220 சீட்ஸ் இருக்குது மொத்தமாக ஆல் ஓவர் இந்தியா. ஒரு 5 இன்ஸ்டிடியூஷன்ஸில் இருக்குது இந்த மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ். இது படிக்கிறதுக்கு முழுக்க ஃப்ரீ. மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் ஆஃப்டர் யுவர் கிராஜுவேஷன் யூ ஆர் கோயிங் டு சர்வ் அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இஸ் அன் ஆஃபீஸர் ஃபார் மினிமம் 5 years. நீங்கள் கம்பல்சரியாக 5 years ஒர்க் பண்ணியே ஆகணும். இது வந்து அதுக்கப்புறம் மேபி எக்ஸ்டெண்ட் ஆகும். 14 years வர கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் மாதிரி நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். மிலிட்ரி நர்சிங் சர்வீஸ் ஃபார் ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் இது வந்து நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அதோட இணையதளத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யார் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி நர்சிங் இல்லைன்னா எம்எஸ்சி நர்சிங்காக இருக்கட்டும், இந்த 3 படிப்புகள் படித்தவங்களும் இந்த இதுக்கு விண்ணப்பம் பண்ண முடியும். மினிமம் டிஃபென்ஸ் சர்வீஸில் 5 years வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை தவிர நீங்கள் வந்து 14 years வர கூட எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். 5+5+4 அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்டெண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் உங்களோட சேலரி ஸ்கேல் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 1,77,000 ரூபாய் வந்து பர் மந்த் சேலரி இருக்கும். ப்ளஸ்
perks and allowances. நான் முக்கியமாக சொல்ல விரும்பக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த நர்சிங் சர்வீசஸ் பொறுத்தவரை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்தியாவில் 3 நர்சிங் சர்வீஸ் கோர்ஸ் மட்டும்தான் அப்ரூவ்ட் பை நர்சிங் கவுன்சில் ஆஃப் இந்தியா. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் எவ்ரி இயர் பார்த்திங்கன்னா இந்த நர்சிங் பற்றின படிப்பை பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறக்காண்டி எவ்ரி இயர் வந்து எந்தெந்த கோர்ஸ் வந்து அப்ரூவ்ட் எது அப்ரூவ்டு இல்லை அப்படிங்கிறத நம்ம சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் திரையில் பார்த்துட்ருக்க எல்லா கோர்சஸுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் இல்லாத கோர்ஸ். அதுக்கப்புறம் எதுக்கு அப்ரூவ்டு இருக்குமோ அதையும் வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த திரையில் பார்க்கக்கூடிய இந்த அன்அப்ரூவ்டு கோர்சஸ் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்கள் ஊரில் சுற்றி உள்ள நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸில் இந்த கோர்சஸ் ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க. இதை நீங்கள் படிச்சிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் யுவர் கோர்ஸ் நீங்கள் சென்னையில் உள்ள தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வரும்போது தான் தெரியும் நீங்கள் படித்த படிப்புக்கு அப்ரூவல் இல்லைங்கிறது. ஸோ பிஃபோர் ஜாயினிங் அ கோர்ஸ் யூ ஹேவ் டு பி வெரி மச் அவேர் எந்த கோர்ஸ்க்கு அப்ரூவல் இருக்குது, அப்புறம் எந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு அப்ரூவல் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கணும். இப்போ திரையில் நாங்கள் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலோட நம்பர் இருக்குது. ஸோ இந்த நர்சிங் கவுன்சில் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்டிங்கனாலும் எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு அப்ரூவல் இருக்குங்கிறதையும் தெளிவாக உங்களுக்கு சொல்லுவாங்க. தேங்க்யூ வெரி மச்.